வணக்கம். மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் முதற் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு கூட்டத்திற்கு பின்பும் காங்கிரஸ் கட்சி ஆய்வு செய்துள்ளது. என்ன சொல்ல வராங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்க்கு பின்னாலையும் காங்கிரஸ் கட்சி அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இதற்காக தனியார் ஆய்வாளர்களையும் அக்கட்சி களம் இறக்கியிருக்கு. எஸ், இதையடுத்து இந்தியா கூட்டணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்தியா கூட்டணி 280 முதல் 290 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அந்த ரிப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தது? அவங்க களமிறக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த ஆய்வாளர்கள், அந்த பிரைவேட் ஆய்வாளர்கள் அவங்க ஆய்வு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் 280 தொகுதி முதல் 290 தொகுதிகளில் வெற்றி பெறுவீங்க காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி அப்டேட் அப்படின்றது ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை ஜூன் 1ஆம் தேதி அழைச்சிருக்காங்க காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. நம்ம இவ்வளோ தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 தொகுதி வரை ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ரொம்ப ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஜூன் 1ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்களாம் காங்கிரஸ் கட்சி.